இந்திய பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யும் தலைவராக மு.க. ஸ்டாலின் விளங்குவார் என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சென்னை துறைமுகம் தம்புச்செட்டி தெருவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் திமுக மற்றும் ஸ்டாலினுக்கு புகழாரம் சூட்டியதுடன் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இந்தியாவினுடைய பலம் சமயங்களின் பேரால் சகிப்புத்தன்மை, அது சாக்காடு நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. கோபுர பெருமை உள்ள என் இந்திய தேசம் இதோ என் கண்முன்னாலே குட்டிச்சுவராக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை மீட்டெடுப்பதற்கு யாரால் முடியும் என்று கேட்டால், யாரால் முடிகிறதோ இல்லையோ, இந்தியாவின் பிரதமரை அறிவிக்கிற துணிச்சல் ஒருவனுக்கு இருக்கிறது. பல்வேறு கால இடைவெளிகளில் திமுக, மதிமுக, அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகிய நாஞ்சில் சம்பத் அண்மை காலமாக அரசியலில் இருந்து விலகியிருந்தார். இந்நிலையில் முதன்முறையாக திமுக மேடையில் மீண்டும் களம் கண்டுள்ளார். ஆனால் தான் பதவிக்காக இங்கு வரவில்லை என்றும் பாசிச அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கவே வந்துள்ளேன் என்றார். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற சிமிழுக்குள் என்னுடைய தேசத்தை அடைப்பதற்கு பாசிச சக்திகள் இன்றைக்கு முயற்சிக்கின்றன. இந்த பாசிச சக்திகளை முறியடிக்கிற இந்த வேள்வியில் என் குரல் ஒலிக்காமல் போகுமானால் நான் உயிரோடு வாழ்ந்ததற்கு அர்த்தமில்லை என்கிற காரணத்திற்காக இந்த மேடைக்கு நான் வந்தேன். தொடர்ந்து பேசிய நாஞ்சில் சம்பத் அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாக சாடினார். போர் மூண்டால் விமானம் வாங்கலாம், அதிலே பல்லாயிரம் கோடியை தேடலாம். போர் மூண்டால் ரத்தம் குடிக்கலாம், போர் மூண்டால் யாரையாவது திட்டமிட்டு பழிவாங்கலாம் என்றவன் கருதினான். என் பெருமைக்குரியவர்களே, இம்ரான் கானுக்கு இருக்கக்கூடிய தெளிவு கூட உனக்கு இல்லையே. மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள ஆட்சிகளை அகற்ற வேண்டும் என்றால் மக்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய இனத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால், இந்த அறைகூவலை எதிர்கொள்ளவும், இந்த சவாலை எதிர்த்து நின்று போராடவும் நமக்கு ஒரு ஊக்கம் வேண்டுமானால், உள்வெளி வேண்டுமானால் எங்களை வழிநடத்துகிற தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று நம்புங்கள். திமுக மேடையில் நாஞ்சில் சம்பத் பேசிய கருத்துக்கள் இணையத்தில் அதிகமானோரால் பார்க்கப்பட்டு வருகிறது.